ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த கொரியன் ட்ராமாவோட 7th பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட்டும் தேமனும் வந்துட்டு ஹீரோவையும் ஹீரோயினோட அப்பாக்கும் அவங்க குடிச்ச டீல எதையோ கலந்து கொடுத்து அவங்களை அங்கேயே கட்டி போட்டு வச்சுட்டு இவனுங்க மட்டும் அங்கேருந்து கிளம்பி போயிருப்பானுங்க அந்த மிஷினெல்லாம் எடுத்துக்கிட்டு. இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினோட அப்பாவும் வந்துட்டு இப்போ தான் கண்ணு முழிக்கிறாங்க. ரொம்ப நேரம் மயக்கத்தில் இருந்துட்டு இப்போ தான் கண்ணு முழிக்கிறாங்க போல். ஸோ இவங்களால் வந்துட்டு எழுந்துக்கவும் முடியல, ஏன்னா அவனுங்க கட்டி போட்டு வச்சுட்டு போயிருக்கானுங்களே. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரெண்டு பேருமே எழுந்துட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. டே சயின்டிஸ்ட், நீ மட்டும் என் கையில் கடிச்சனா மாமனை உனக்கு கொல்லாம விட மாட்டேன்டான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இங்கே கத்திட்டு இருக்க. ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பாஸ் இப்போ என்ன பண்ணுறது, இவங்களை நம்பி வந்ததுக்கு நமக்கு இது தேவைதான், நம்ம என்ன பண்ணிங்கிறது தப்பிக்கலான்ற மாதிரி சொல்ல தெரியலையே. நானும் அதைத்தாண்டா யோசிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி பார்க்கும்போது தான் ஹீரோயினோட அப்பா வந்து சொல்கிறாரு, ஆனால் ரொம்ப சாரிடா, என்னுடைய பொண்ணை காப்பாற்றுறதுக்காக நான் வேணா கஷ்டப்படலாம், ஆனால் நீ ஏன் இப்படி என் கூட சேர்ந்து கஷ்டப்படணும்? உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு வேற நான் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு வேற கேட்கணும், ஏன்னா உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உன்னை நான் வீட்டுக்கு அனுப்பியே ரொம்ப நாள் ஆச்சுலன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சாரின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் அட ஏன் பாஸ் நீங்கள் வேற, அவங்களுக்கு பெருசாக என்னை பற்றியெல்லாம் கவலையே இல்லை, அவங்க எப்பயுமே என்னை பற்றி அந்த அளவுக்கு கேர் பண்ணிப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி சொல்கிறேன்ற மாதிரி இவர் கேட்க, சொல்கிறேன் என்னுடைய ஃப்ளாஷ்பேக்கையும் கொஞ்சம் கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான். ஆக்சுவலாக ஹீரோக்கு வந்துட்டு சிங்கர் ஆகணுன்றது தான் ஆசை போல். அதனால அவங்க அப்பா வந்துட்டு அவன் ஸ்கூல் படிக்கும்போது அவன் கிட்ட கேட்டிருப்பாரு, என்னடா ஸ்கூல் வேற முடிக்க போகிற, அடுத்து என்ன பண்ண போகிறேன்ற மாதிரி கேட்கும்போது, அப்பா நான் சிங்கர் ஆகலான் இருக்கேன்ப்பா, ஓகே தானே உங்களுக்கு அதுன்ற மாதிரி கேட்க, ஓகே தான்டா, சிங்கர்ன்றதுலாம் நல்ல விஷயம்தான், ஆனால் நீ மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் ஆகணுன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இவன் பார்க்குறான், இப்போ தானேப்பா சொன்னீங்க சிங்கர் ஆகிறது நல்ல விஷயம், அப்புறம் என்னப்பான்ற மாதிரி கேட்க, சிங்கிங்ன்றது பேஷனு, அதை வேணா நீ சும்மா ஒரு ஹாபியாக வச்சுக்கோ, அதை தவிர்த்து நீ அதையெல்லாம் வேலையை எடுத்துக்கிட்டு தெரு தெருவாக சுற்றிட்டுலாம் இருக்கக்கூடாது, ஒழுங்காக மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு ஏதாச்சும் கம்பெனியில் போய் வேலை பார்க்குற வழியை பாருன்ற மாதிரி சொல்லிட. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்கான். இதில் பார்த்தாவதுக்கு அவங்க அம்மா வேற, நீ மட்டும் நாங்கள் சொல்கிறத கேட்கலன்னா நாங்கள் ஏதாச்சும் பண்ணிப்போன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை எமோஷ்னலாக வேற பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட. இவனா என்னடா இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பான். இருந்தாலும் அவங்க சொல்கிறத தாண்டி எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அதனாலே பார்த்தா அவங்களுக்கு இந்த விஷயத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையாக தான் இவன் வந்து இப்போ ஒரு காஸ்டியூம் போட்டுட்ருக்கான்ல, அந்த மஞ்சள் கலர் பேண்ட் பிங்க் கலர் சட்டன்ட்டு அந்த ட்ரெஸ்ஸே அவன் வாங்கியிருப்பான் போல். ஸோ அதனால் அந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு அப்படியே அடிக்கிற மஞ்சள் கலரில் இவன் வெளியே வர, அவங்க அப்பா என்னடா புதுசாக வெளிச்சலாம் அதிகமாக இருக்கேன்ற மாதிரி பார்த்தா இவன் தான் நல்லா பயங்கரமாக மஞ்சள் கலரில் அடிக்கிற பேண்ட்டை போட்டுன்னு வெளியே வரான். பார்த்துட்டு என்னடா கோலம் இது கன்றாவியான்ற மாதிரி அவங்க அப்பா கேட்கும்போது, என்ன நான் பிடிச்சதை நீங்கள் பண்ணவும் இல்லைல்ல, ஸோ நீங்கள் அதுக்காக ஓகே சொல்லி ஒத்துக்கிற வரைக்கும் நான் இப்படி தான் இருக்க போகிறேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிடுற. ஓ அப்படியா, உனக்கே அவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னா அப்போ எனக்கு எவ்வளோ இருக்கும், பார்த்துடலான்டா, யார் ஜெயிக்கிறான்றத பார்த்துடலான்ற மாதிரி சொல்லிடுற. சரின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தா ரொம்ப ஓவராக பண்ணுறீங்கன்ற மாதிரி உங்ககிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருப்பான். ஆனாலும் அவங்க அப்பா வந்துட்டு இவனை விட ரொம்ப ஸ்டபனாக இருந்ததுனால கடைசியில் பார்த்தா அவர் நினச்ச மாதிரியே வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு தான் ஹீரோயினோட அப்பா கம்பெனிக்கு வந்துட்டு இன்டர்னாக வந்து வேலை பார்க்குறதுக்காக வந்திருப்பான் போல். ஸோ அதெல்லாம் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு, என்னடா அவங்க அப்பா எப்படி இருக்காரு, உனக்கு சிங்கிங் தான் பிடிக்கும்னா நீ அதையே பண்ணியிருக்க வேண்டியதானே, நீ எதுக்கு அவர் சொன்னாருன்னு கேட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணன்ற மாதிரி கேட்க, அட போங்க பாஸ், நான் என்னத்தை பண்ணுறது, அவங்க அந்தளவுக்கு பேசும்போது என்னால் எதுவுமே பண்ண முடியல, அவங்க கண்டிப்பாக அப்புறம் எனக்காக எந்த சப்போர்ட்டும் பண்ணவும் மாட்டாங்க, ஸோ அதனால தான் வேறு வழி இல்லாமல் நான் அவங்க சொல்கிறதையே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அதுவும் நல்லதுக்கு தானே, இப்போ எங்கள் அப்பா அப்படி என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கணும்னு சொன்னதுனால தானே நான் உங்ககிட்ட வந்து வேலை பார்க்குறேன், எனக்கு இப்போ இதுவே பிடிச்சிருக்கு, இதுவே பழகியும் போச்சுன்ற மாதிரி சொல்ல, என்ன இருந்தாலும் உனக்கு சிங்கிங் தானடா பேஷன், அதை நீ எப்பயுமே கைவிட்றாத, கண்டிப்பாக நீ ஒரு நாள் பெரிய சிங்கராக வருவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க. ஹீரோவே சரி பாஸ், அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ எப்படியாச்சும் நம்ம இங்கேருந்து முதல்ல தப்பிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலான்ற மாதிரி பார்க்கும்போது தான் அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய ராடு மாதிரி இருக்குது, அதை வந்துட்டு ஹீரோயினோட அப்பா பார்த்துட்றாரு. அதை வச்சு ஏதோ அந்த கம்பியை வந்துட்டு கட் பண்ணுற முடியும் போல். ஸோ அதனால் நீ ஒரு நிமிஷம் இரு, எனக்கு இங்கே எப்படி தப்பிக்கணுன்ற வழி தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்ல, என்ன பாஸ் பண்ண போகிறீங்கன்ற மாதிரி கேட்ட, வெயிட் அண்ட் சீன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. கடைசியாக பார்த்தா அந்த ராடை வச்சு அதுலேருந்து வந்து நெருப்பு வர மாதிரி பண்ணிடுறாரு. ஸோ அந்த நெருப்பை காட்டி உங்களுடைய கம்பியை வந்துட்டு இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு இருக்க. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து இந்த தேவன் பார்த்தா அங்கே இருக்க சைக்கிள் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே வந்துடுறான். அவனை பார்த்ததுக்கப்புறம் இவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிற்க, அவனும் சைக்கிள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இவ்வளோ நேரம் பார்த்தா இவங்க ஜஸ்ட் இந்த மாதிரி நெருப்பெல்லாம் வர வச்சு நம்ம அந்த கம்பியெல்லாம் கட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கனவுல மட்டும்தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க, அது எதுவுமே உண்மையாக பண்ணல போல். ஸோ அதனால் இந்த இதுவெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ இங்கே தேமன் வந்திருப்பான்ல சைக்கிள் எடுக்கலான்னு சொல்லிட்டு, அவன் பார்த்துட்டு, என்னப்பா பிளான்லாம் பயங்கரமாக பண்ணுறீங்க போலியேன்ற மாதிரி கேட்குறான். இவங்களுக்கா எப்பட்றா நம்ம கனவுல நினச்சதெல்லாம் இவனுக்கு புரியுது, நம்ம பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டுருப்பானோன்ற மாதிரி கேட்க, சேச்சே நான் ஒட்டெல்லாம் கேட்கல,
நீங்கள் சவுண்டாக தானே பேசிகிட்டு இருந்தீங்க, அது எல்லாமே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன்ற மாதிரி சொல்கிறான். என்னென்னு பார்த்தா இவன் வந்துட்டு ஒரு ஸ்பை பக் மாதிரி வச்சுருப்பான்ல, அது பேர் வந்துட்டு தண்டரான். தண்டர் இங்கே வான்ற மாதிரி கூப்பிட்டு அதுவும் பார்த்தா கரெக்டாக பறந்து வருது. என்னடா இதுக்கு பேர்லாம் வச்சிருக்கியான்ற மாதிரி இவங்க ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கா. நீங்கள் பேசுகிற எல்லாமே இது வழியா நான் கேட்டுட்டு தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதனால எல்லாத்தையுமே கேட்டுட்டான் போல். இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் தப்பிக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக எதுவும் பண்ணி மாட்டிக்காமல் வாயை மூடிட்டு அமைதியாக இங்கேயே உட்காருங்க. அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அவரே வந்து உங்களை கழட்டி விட்டுருவாருன்ற மாதிரி சொல்ல, அதை எப்படா நீங்கள் பண்ணுவீங்க, எப்படா நான் போய் என் பொண்ணை காப்பாற்றுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா பார்த்தா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. நீங்கள் டென்ஷன் ஆகி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ வந்துட்டு கேட்குறான், சரி உன் தண்டரு அதனால எதுவும் ஷாக்லாம் அடிக்க வைக்குமா என்ன, லேசர் லைட்லாம் எதுவும் அதுலேருந்து வருமான்ற மாதிரி சொல்லிட்டு வாயை மூடல. கரெக்டாக பார்த்தா அதுக்குள்ளேருந்து ஏதோ லேசர் லைட் மாதிரி வருது. 2 பேருக்கும் மூக்கிலே அடிக்க, மூக்கு பார்த்தா செவந்து போயிடுச்சு, வலிக்க வேற செய்யுது. என்னடா இது, இந்த அளவுக்கு ஒரு சின்ன மிஷினுக்குள்ளே இப்படி ஒரு பவரான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அடுத்து பார்த்தா எங்களால் எதுவுமே பண்ண முடியல. தேவனும் வந்துட்டு தண்டர் இங்கேயே தான் இருக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிடுறான். இது என்னடா நம்ம எப்படா இங்கேருந்து தப்பிக்கிறதுன்றது தெரியாமல் இவங்க இங்கே உட்காந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த சயின்டிஸ்ட்டை தான் காமிக்கிறாங்க. அவன் ரிசர்ச் பண்ணுறானா என்னன்றதே புரியலை. ஏதோ வானத்துக்கு ஆண்டனா மாதிரிலாம் அனுப்பிட்டு இருக்கான், ஆனால் என்ன பண்ணுறான்றதுலாம் புரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா அந்த ரிசர்ச்லாம் நிறுத்திட்டு கூடவே ஏதோ ஒரு நாய்க்குட்டி மாதிரி வச்சிருக்கான், அதை கொஞ்சிக்கிட்டு விளையாடிட்டு இருக்கான். ஸோ அப்படி பார்த்தா இவன் ரிசர்ச்லாம் பெருசாக எதுவும் பண்ணல போல, சும்மா தான் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி எதோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்படியே பண்ணிட்டு இருந்தவன் அடுத்து என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா அவன் சயின்டிஸ்ட்ன்றதே மறந்துட்டு ஏதோ ஜோசியக்காரங்க மாதிரி வரைஞ்சி வச்சுக்கிட்டு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே தேமன் வந்துட்டு அங்கே ஏதோ தூங்குற மாதிரி பார்த்துட்டு தான் படுத்துட்டு இருக்கான். அவனுக்கே ஒன்றும் புரியல. இவனெல்லாம் அங்கிள்னு சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது, என்னத்தான் பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு கர்மமும் நமக்கு புரியலையன்ற மாதிரி அவனும் அங்கே அமைதியாகவே படுத்துட்டு இருக்க. இந்த சயின்டிஸ்ட்டும் பெருசாக வந்து இப்போதைக்கு எதுவும் ரிசர்ச் பண்ணுற மாதிரியே தெரியல. ஸோ இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. ஆஃபீஸில் வந்துட்டு டாங் இருக்கான் இல்லையா, அவன் உள்ளே வந்துட்டு குட் மார்னிங்ன்ற மாதிரி கத்த, உள்ளே தான் ஆளுங்களே யாரும் இல்லையே. ஸோ அவனுக்கே ஒன்றும் புரியல. என்ன எப்பயுமே நம்ம தான் லேட்டாக வருவோம், இன்றைக்கி என்ன நம்ம சீக்கிரமாக வந்துட்டோமா, இவங்க 2 பேரும் ஆளையே காணும், என்ன ஆச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனோட அப்பாவுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அப்போ தான் வந்துட்டு இவனுக்கு மெசேஜ் வருது, இந்த மாதிரி நான் வந்து நமக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குறதுக்காக கொஞ்சம் வெளியூர் வரைக்கும் போகிறேன்ற மாதிரி. இவர் இது பண்ண மாட்டார், இங்கே கம்பெனியில் வேலையே இல்லை, இவருக்கு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது, எதுக்காக போயிருக்காருன்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு சரி அட்லீஸ்ட் ஹீரோக்காச்சும் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா அவன்கிட்ட இருந்தும் அதே மாதிரி மெசேஜ் தான் வருது. ஏன்னா இந்த 2 பேரோட ஃபோனில் இருந்தும் இந்த சயின்டிஸ்ட்டும் தேமனும் தான் வந்துட்டு இந்த மாதிரி இவனுக்கு மெசேஜ் அனுப்பி வச்சிருக்காங்க போல. ஏன்னு சொல்லி பார்த்தா ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணியிருப்பாரு, இங்கேருந்து அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே சப்போஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாராவது வரணும்னு சொல்லிட்டு டாங் தானே அதுக்கு ஒரே ஆளாக இருப்பான். அதனால கிளம்பும் போதே அவர் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் வரத்துக்கு மட்டும் லேட் ஆச்சுன்னா நீ உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட அட்ரஸ்லாம் எழுதி அங்கே ஒரு பேப்பரில் டேபிள் மேலே எழுதி ஒட்டி வச்சுட்டு போயிருப்பாரு. அந்த விஷயத்தை வந்துட்டு தேமன் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்படி இவங்கிட்ட வந்து மெசேஜ் அனுப்பி விட்டுருப்பான் போல, அவங்க டவுட் பட்டு போலீஸ்கிட்டலாம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே பார்த்தா இவனும் அந்த மெசேஜை பார்த்தோன்னே என்ன 2 பேரும் ஒரே மாதிரியே மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, இது சரியில்லையேன்ற மாதிரி ஏதோ தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனால் அதுக்கப்புறமா சரி ஓகே அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்மளும் அப்போ பேசாமல் கிளம்பி வீட்டுக்கே போயிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா ஆஃபீஸ் உள்ள வரைக்கும் வந்தவன் அங்கே டேபிள் கிட்ட போயிட்டு ஹீரோயினோட அப்பா எழுதி வச்சிருக்க அந்த லெட்டரை பார்க்காமலே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினோட அப்பாவும் பார்த்தா எப்படியும் டாங் ஆஃபீஸ் வந்தால் அந்த லெட்டரை பார்த்துட்டு போலீஸை கூப்பிட்டுட்டு இங்கே வந்துருவான்ற தைரியத்தில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. பட் இங்கே இந்த அரலூசு பார்த்தா அந்த லெட்டரை பார்க்காமலே அங்கேருந்து கதவை சாத்திட்டு கிளம்பி போயிடுறான். ஸோ இவங்களுக்கும் அது தெரியாமல் இந்த பக்கம் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. அப்படியே இங்கே கட் பண்ணா அந்த சிக்கன் நகட் ஷாப் இருக்கு இல்லையா, அங்கே தான் காமிக்கிறாங்க. அங்கே என்னடானா ஒருத்தன் எப்போ பாரு ஏதோ யோசனையிலேயே உட்காந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க இன்னொரு ஆளும் நீ ஏன்டா அதை பற்றியே நினச்சிட்டு இருக்க, இன்னும் அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கியா, அது வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடந்தது தானே, அது நீ என்ன தெரிஞ்சா பண்ண, வீட இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அதை பற்றியே யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க போகிற, தயவு செஞ்சு அதை பற்றி யோசிக்காதடான்ற மாதிரி சொல்லும்போது தான் அதை எப்படிடா என்னால் மறுக்க முடியும், அதை பற்றி யோசிக்காமல் இதுக்கப்புறம் என்னால் இருக்கவே முடியாது போலையேன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஓவராக ஃபீல் பண்ணுறான். என்னன்னு சொல்லி பார்த்தா அப்போ தான் என்ன நடந்துச்சு, இவன் எதை பற்றி இந்த அளவுக்கு இப்படி யோசிச்சுட்டு இருக்கான்ற ஃப்ளாஷ்பேக்கே காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பீஸா ஷாப் ஓனர் வந்துட்டு அந்த மிஷினை கொண்டு வந்து ஹீரோயின் அப்பா கடைவாசலில் வச்சதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான் இல்லையா, அப்போ கூட அந்த ரோடுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து இவனும் அந்த அக்காவும் தானே காரில் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா அவனை ஃபாலோ பண்ணிட்டு இவங்க போயிட்டு அவனுடைய வீட்டுக்கிட்ட தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க போல. அவனுமே எதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பானா அந்த மிஷினை கொண்டு போய் ஹீரோயின் அப்பா கடை வாசலில் வச்சுட்டு வந்துட்டான். ஆனால் அந்த ஜாம்பியாக மாறிச்சில் ஒரு கோழி அது வந்துட்டு இன்னும் சாகலை போல, வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கும் போல. ஸோ அதனால் அதையும் நம்ம எடுத்துகிட்டு வந்து இவனுக்கிட்டே விட்டு போயிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பான். ஆனால் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்திருக்கும், எப்படியாச்சும் அதை வலைகளே போட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த மிஷின் இருக்க இடத்துலேயே அதையும் விட்டுட்டு போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டு அதை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது தான் அந்த கோழி பார்த்தா அரை மயக்கத்துலேருந்து எழுந்துருச்சு. அப்பயும் இவனை வெறித்தனமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட இவன் அப்படியே கண்ணாடிலாம் உடச்சிக்கிட்டு வந்து கீழே விழுந்திருப்பான். இது தெரியாமல் இவங்களும் பார்த்தா இவன்கிட்ட பார்த்து ஏதோ பேசணுன்றதுக்காக தான் காரில் வந்துட்டு கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் இவன் என்னடா வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு இவங்க டென்ஷன்
ஆகி சரி இதுக்கப்புறமும் இங்கே அன்டைமில் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, நம்ம கிளம்பலாம், அடுத்த நாள் வந்து பார்த்துக்கலான்ற மாதிரி அந்த அக்கா சொல்லவும் இவனுக்கா செம்ம டென்ஷன் ஆகியிருக்கும். இன்னும் எத்தனை நாள் தான் இவனை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்குது, எப்படியோ இப்போ தான் நம்ம இவனை கண்டுபிடிச்சோம், இப்போவே பேசிட்டு போயிடலாமேன்ற மாதிரி சொல்ல இல்லை லேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து அது சரிப்பட்டு வராது, ஸோ நம்ம போகலான்ற மாதிரி சொல்லவும் இவனும் கோவத்தில் அப்படியே காரை வேகமாக எடுக்க அந்த டைம் தான் இந்த பீஸா ஷாப்போட ஓனர் பார்த்தா தட்டு தடுமாறி எழுந்து வந்திருப்பான். இவன் அதை பார்க்காம இருட்டில் மழை வேற பெஞ்சதில்ல, ஸோ காரை வேற வேகமாக ஓட்டிட்டு வந்தானே. அந்த டைமில் என்ன பண்ணியிருப்பான், காரை வச்சு அவ்வளோதான் அவன் மேலே ஒரே ஏற்று கோழிக்கிட்டையும் அடி வாங்கிட்டு இவன்கிட்ட கார்லேயும் அடி வாங்கிட்டு அவன் பார்த்தா அவ்வளோதான் அங்கேயே ஸ்பாட் அவுட்டில் இறந்து போயிருப்பான். ஸோ இதுதான் பார்த்தா அவனுக்கு நடந்த அந்த ஹிட் அண்ட் ரன் போல் இவங்க தான் வந்துட்டு அவனை தெரியாத்தனமாக அவன் மேலே காரை ஏற்றிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே உள்ளேருந்து இவங்க 2 பேருக்கும் அள்ளு விட்டுருக்கோம். இப்போ நீ என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா, ஒரு மனுஷன் மேலே வண்டியை ஏற்றிருக்க, என்னது இதுன்ற மாதிரி கேட்க நான் என்ன பண்ணுறது, ஏதோ கோவத்தில் வந்தேன், தெரியாத்தனமாக இவன் குறுக்கில் வந்துட்டான், நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்ல சரி வீடு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம், ஏன்னா இந்த விஷயத்தில் நம்ம மாட்டினா அது நமக்கு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி போயிருந்திருப்பாங்க. ஸோ அதனால் அதை நினச்சி தான் இப்போ வரைக்கும் இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு போல். இந்த மாதிரி ஒரு மனுஷன் மேலே காரை ஏற்றிட்டு அதை நின்று கூட பார்க்காம நான் பாட்டுக்கு வந்துட்டேன்ல, அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. பக்கத்தில் இருக்கவரை பார்த்துட்டு டே நடந்து போச்சு, அதுக்காக அதையே நினச்சிக்கிட்டு இப்படி வெட்டியாவே உட்காந்துட்டு இருக்காதுடா, ஆல்ரெடி இங்கே ஏகப்பட்ட வேலை இருக்கு, ஸோ நீயும் போய் கொஞ்சம் வேலையை பாரு, அப்பதான் சீக்கிரமா முடிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இவனுமே பார்த்தா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு எழுந்து போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ அந்த டைம்ல தான் பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு ஸ்கூல் பசங்க ஒரு 4-5 பேர் வந்திருப்பாங்க. அதுங்க எல்லாரும் உட்காந்துட்டு எப்போ பாரு கத்திக்கிட்டு அரட்டாச்சிக்கிட்டு ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருக்க. அதுல ஒருத்தன் வந்துட்டு ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருக்கான். என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தா இந்த ஹீரோ வந்துட்டு சும்மா இல்லாம ஹீரோயின்காக ஒரு பாட்டு பாடியிருப்பான்ல, அவ சிக்கன் நகட்டா மாறினதுக்கு அப்புறம் அதை வந்துட்டு அவன் எழுதின பாட்டுன்னு சொல்லிட்டு அவனோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருப்பான் போல. ஸோ அந்த வீடியோவை இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அதை வந்து பக்கத்தில் இருக்க பொண்ணு பார்த்துடுறா. பார்த்துட்டு இவனை நான் பார்த்துருக்கேன்ற மாதிரி சொல்றா. ஆக்சுவலாக இந்த பொண்ணு யாருன்னா ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ ரோட்ல பாட்டு பாடிட்டே வரும்போது ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசியிருப்பாள், அந்த பொண்ணு தான் இவ. ஸோ அதனால இவன் எனக்கு தெரியும் யாருன்ற மாதிரி பக்கத்தில் இருக்க பொண்ணு கேட்க அதாண்டி அன்னைக்கு கூட நான் ஃபோனில் சொன்னேன்ல இங்கே ஒரு வித்தியாசமான கேரக்டரை பார்த்தேன், பாட்டு பாடிக்கிட்டே போனார், ஏதோ ஒரு சிங்கர் மாதிரி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு, அது இவன் தான்ன்ற மாதிரி சொல்லுவோம். இதை பார்த்ததுமே யார் அவன் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க இன்னொரு பையனும் வாங்கி பார்க்குறான். இவனை எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையனும் யோசிக்கிறான். அப்போ நீயும் பார்த்துருக்கியான்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்க ஆமாம் பார்த்துருக்கேன், என் மூஞ்ச அடிச்சு உடச்சதே இவன் தான், அன்றைக்கி நாங்கள் ஒரு பையனை புலி பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் ஒருத்தன் வித்தியாசமாக வந்து மாட்டினான்னு சொன்னால அது இவன் தான்ன்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ இவனால தான் நீங்கள் அடி வாங்கினீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு இதுங்க அப்படியே ஒரு மாதிரி கத்தி பேசிக்கிட்டே இருக்க. இதை வந்துட்டு அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ஸ்டாஃப் இருக்கான்ல அதை ஃபீல் பண்ணிட்டே இருப்பானே, அவன் பார்த்துடுறான். அவனுக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, அவனே ஆல்ரெடி ஏதோ ஒரு ஃபீலிங்கில் இருப்பான், இதுங்க மாதிரி இப்படி கத்திக்கிட்டே இருக்குதுங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிட்ட வந்துட்டு எங்கள் பாருங்கள் நீங்களாம் எங்கள் கஸ்டமராக தான் வந்திருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக இப்படி கத்திக்கிட்டேலாம் இருக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப பேட் வேர்ட்ஸ் வேறு யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஸ்கூல் பசங்க நீங்களா இப்படி தான் பப்ளிக் பிளேஸில் பேசிகிட்டு இருக்கிறதா, கொஞ்சம் அமைதியாக இருங்க, உங்களால் மற்ற கஸ்டமர்ஸ்க்குலாம் டிஸ்டர்ப் ஆகும்லன்ற மாதிரி சொல்ல இதுங்க அப்பவும் கேட்குறதாவே இல்லை. இவனையும் திட்டி அனுப்பிடுவோம் சரின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அமைதியாக போயிடுறான், இதுங்க திருந்தாதுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் பார்த்தா அடுத்து வந்து அந்த அக்கா வராங்க, அவங்க தான் பயங்கர ஸ்ட்ராங் ஆச்சு. ஸோ வந்துட்டு இதுங்களை பார்த்து ஒரு முறைச்சிக்கிட்டே நிற்கவும் என்ன நீங்கள் முறைச்சிக்கிட்டே நிற்கிறீங்க, என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி இந்த பசங்களும் கொஞ்சம் எகிர ஆரம்பிக்க. அப்போ தான் அந்த அக்கா பார்த்தா அவனுங்க பார்த்துட்டு இருந்த அந்த வீடியோவை பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே இவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல, பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, நான் மிஷினை கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி. என்னத்தை கண்டுபிடிச்சேன்ற மாதிரி இப்போ போனவரும் வந்து பார்த்தா ஹீரோ வந்துட்டு வீடியோவாக எடுத்து போட்டிருப்பான்ல, அந்த வீடியோக்கு பின்னாடி தான் அந்த மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷின் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இதுதான் இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்கள், இதுதானே அந்த மிஷின்ன்ற மாதிரி சொல்லுவோம். அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக ஆமாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க பயங்கரமாக. இவங்க இப்படி கத்துறதை பார்த்துட்டு அந்த ஸ்கூல் பசங்களே அலருதுங்க, ஐயோ நாங்கள் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டோம், இனிமேல் நாங்கள் அப்படிலாம் பேச மாட்டோம், நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு அதுங்க போயிட. இவங்க பார்த்தா அப்பவும் கத்துறதை விடுற மாதிரி இல்லை, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு வழியான்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக கத்தி கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த கடையில் சாப்பிட வந்து எல்லாரும் ஒரு மாதிரியா இவங்கள தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இவங்களாம் வந்துட்டு அதை கேர் பண்ணிக்கவே இல்லை. அப்போ தான் அந்த அக்கா சொல்கிறாங்க, ஐயோ நான் இவ்வளோ பெரிய லூஸாக இருந்திருக்கேன் பாரு, அன்றைக்கே இவன் வந்துட்டு நம்ம கடைக்கு வந்து என்கிட்ட பேசினா ஏதோ சிக்கன் நகட்டா ஒரு பொண்ணு மாறிட்டான்னு சொல்லிட்டு என்கிட்ட பேப்பர்லாம் எழுதி கொடுத்தான், நான் கூட ஏதோ மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கு போல, அதனால தான் அவன் லூஸ் மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போய் வெளியே போட்டு விட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அப்போனா இந்த மிஷின் என்ன ஒரு ஆளை சிக்கன் நகட்டாலாம் கூட மாற்றுதுன்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது சரி அதையெல்லாம் இப்போ யோசிச்சுட்டு இருக்க நமக்கு டைம் இல்லை, உடனே நம்ம வந்துட்டு இந்த மிஷின் எங்கே இருக்கோ அதை தேடி போய் ஆகணும். அன்றைக்கி யாரோ வந்தாங்கன்னு சொன்னல, அவங்க எதுவும் எங்கே வரணும் ஏதாச்சும் அட்ரஸ் கொடுத்தாங்களான்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் ஏதோ ஒரு கம்பெனி பேர் சொன்னாங்க,
மோர் தென் மிஷன் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லவும், அப்போ நம்ம உடனே அங்கே போகலான்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே பார்த்தா அங்கே தான் வந்திருக்காங்க. அங்கே தானே டாங் இருப்பான். ஸோ அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த மிஷினோட ஃபோட்டோ காமிச்சு, இந்த மிஷினை நீங்கள் இங்கே பார்த்துருக்கீங்களான்ற மாதிரி கேட்க, இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த மிஷின் இங்கே தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது எங்கே போச்சுன்னு தெரியல. அதை வந்து யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவோம். அதை கேட்டதுமே 4 பேருக்கும் பார்த்தா அதிர்ச்சி ஆகுது. உடனே போயிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் அந்த மிஷின் எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு இருக்காங்க. என்னடா இது திருடிட்டு போயிட்டாங்களா? அப்போனா நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களான்ற மாதிரி கேட்கும்போது, சேச்சா போலீஸ்லலாம் நாங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனால் நீங்கள் ஏன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? முதல்ல நீங்கள் யார்? உங்களுக்கு எதுக்கு நாங்கள் எங்கள் கம்பெனியில் நடக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லணுன்ற மாதிரி டாங் கொஞ்சம் அறிவாளித்தனமாக கேள்வி கேட்க, என்னடா இவன் இப்படிலாம் கேட்குறான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினோட அப்பா வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு போனார்ல, இந்த மாதிரி நாங்கள் வர லேட் ஆச்சுன்னா நீ போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்களை கூட்டிகிட்டு இந்த இடத்துக்கு வாடான்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்துட்டு அந்த 4 பேரில் ஒருத்தர் வந்து பார்த்துடுறாரு. ஸோ எடுத்துகிட்டு வந்து இவங்க கிட்ட காமிக்கவும் அதை பார்த்துட்டு இவங்க பார்த்தா டாங்குக்கு தெரியாமல் அந்த லெட்டரை மறைச்சிட்டு, சரி ஓகே நீங்கள் உங்கள் ஓனர் வந்தால் மட்டும் அவர் எங்ககிட்ட பேச சொல்லுங்கள், வேறு ஒன்றும் கிடையாது, நாங்கள் ஏதோ சும்மா அந்த மிஷின் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அதனால தான் பார்க்க வந்தோன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எப்படியோ கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு இப்போ அந்த மிஷினை யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது. கண்டிப்பாக திருடிட்டு போனவனுக்கு அப்போ அந்த மிஷினை பற்றின விஷயங்கள் ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவன் அதை திருடிட்டு போயிருக்கான். ஸோ அதை இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்ற மாதிரி வெளியே நின்று பேசிட்டே இருக்கும்போது டாங்கும் வந்துட்டு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வரான். இவங்க இப்போ இருக்கிறத பார்த்துட்டு என்னடா இவனுங்க இன்னுமா போலையான்ற மாதிரி பார்த்துட்டே நிற்கா. சரி சரி அவன் வரான், எதுவும் பேசாதீங்க, நம்ம மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு 4 பேரும் பார்த்தா மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் ஒருத்தர் மைண்டுக்குள்ளே பேசுறது இன்னொருத்தருக்கும் கேட்குது. ஸோ அப்படியே கேட்டு இவங்க மாற்றி மாற்றி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்க. அப்போ தான் தெரியுது இவனுங்க 4 பேரும் பார்த்தா உண்மையாகவே மனுஷங்க கிடையாது போல், இவனுங்க வேற ஏதோ போல். டாங்கும் அதை பார்த்துட்டு சரி நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினோட அப்பாவும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க இல்லையா, அங்கே தான் காமிக்கிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியாமல் தப்பிக்கவும் முடியாமல் என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது தான் தேமன் வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வரான். சாப்பாடை பார்த்ததுமே 2 நாளாக சாப்பிட மாதிரி இருக்கவும் சரின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட. அப்போ தான் ஹீரோயினோட அப்பா வந்துட்டு சரி சாப்பிட்ற வரைக்கும் ரொம்ப போர் அடிக்கும், நீ அடிக்கடி உங்கள் அப்பா தான் அந்த மிஷினை பற்றி ஏதோ கதை சொன்னாருன்னு சொல்லிட்டு இருப்பல, அந்த கதை என்னன்னு கொஞ்சம் சொல்லு, நாங்கள் அதை கேட்குறோன்ற மாதிரி சொல்ல, அது கதை கிடையாது, அது உண்மையாக நடந்ததுன்ற மாதிரி சொல்கிறான். சரிப்பா ஏதோ ஒன்று கதையோ உண்மையோ சொல்லு, கொஞ்சம் போர் அடிக்குதுன்ற மாதிரி கேட்கவும் இவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக இந்த ஜோசன் பீரியட் டைமில் என்ன ஆகியிருக்கோன்னா அந்த நாட்டோட அரசர் வந்துட்டு அந்த நாட்டிலே வந்துட்டு மற்ற மதத்தை சேர்ந்தவங்களாம் கொஞ்சம் கீழ்மட்ட லெவலில் இருப்பாங்கல்ல, அவங்களில் ஒருத்தர் வந்துட்டு பார்த்தா தலைவர் மாதிரி இருந்துட்டு மற்ற மக்களுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, நாங்களாம் என்ன அவ்வளோ கேவலமாக போயிட்டோமோன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுறதுக்காக ஆளுங்களெல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பார் போல். ஸோ இது தெரிய வந்ததுமே அந்த அரசர் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த தலைமை தாங்கிறதுக்காக ஒருத்தர் இருந்திருப்பார்ல, அவரை வந்துட்டு ஊர் மக்கள் முன்னாடியே அவருடைய ஆளுங்களையும் கொண்டு இருப்பாரு. அதை பார்த்ததுமே ஊர் மக்கள் எல்லாருமே பயந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தவர் அவருடைய ஃபேமிலின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து எல்லாரையுமே கொண்டுட்டு மீதி பேரெல்லாம் பார்த்தா அடிமைத்தனமாக வச்சு வேலை வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இறந்து போனார் இல்லையா அந்த தலைவர், அவருடைய பையனையும் பார்த்தா நல்ல வேலையாக கொல்லாமல் அவனையுமே வந்துட்டு இந்த மாதிரி அடிமைத்தனமாக தான் வச்சு ஏதாச்சும் அவனை பண்ணுவோம் ஃப்யூச்சர்லன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருப்பாங்க போல். ஸோ அங்கே அவனுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 சர்வெண்ட்லாம் வேறு இருந்திருப்பாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தா இவர் மேலே இருக்க பாசத்தில் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, அவருடைய பையனும் பார்த்துட்டு இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு சாப்பாடுலாம் கொண்டு வந்து கொடுக்க வேணாம், நீங்கள் எனக்காக இந்த அளவுக்கு பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, இது மட்டும் அந்த அரசருக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக அவன் உங்களும் ஏதாச்சும் பண்ணிடுவான்ற மாதிரி சொல்ல, இல்லை பரவாயில்ல சார், அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் நல்லா இருந்தாலே போதும், ஏன்னா உங்கள் அப்பா எங்களுக்காக நிறையவே பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சர்வெண்ட்டும் பேசிகிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இவரும், ஆனால் நீங்கள் மட்டும் தனியாக வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் வேலை செய்யணும்னா சொல்லுங்கள், நானும் வந்து பண்ணுறேன், அதோட இனிமேல் நீங்கள் வந்துட்டு என்னை சாருன்னெலாம் கூப்பிட வேண்டாம், என்னை பேர் சொல்லியே கூப்பிடலான்ற மாதிரி சொல்ல, இல்லை இல்லை உங்களெல்லாம் என்னால் அப்படி கூப்பிட முடியாது, நான் உங்களை சார்னே கூப்பிட்டுக்கிறேன், அதுதான் மரியாதையாக இருக்கும், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சார், நான் போயிட்டு வேலை இருக்குது, கொஞ்சம் விறகு கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது, ஸோ நான் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சர்வெண்ட் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட வந்து பார்க்கும்போது பார்த்தா இவர் வந்துட்டு கல்லை உடச்சிக்கிட்டு ஏதோ வேலை பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்ததுமே அந்த சர்வெண்ட் ஓடி வந்துட்டு சார் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, வேண்டாம் விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கவும் அவரும் பார்த்துட்டு இல்லை எவ்வளோ நேரம் தான் இப்படி சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிறது, அதனால தான் ஏதாச்சும் வேலை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு ஒன்றும் இதெல்லாம் கஷ்டம் இல்லை, நான் பழகிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நானும் போயிட்டு இன்னும் கொஞ்சம் விறகு கட்டையெல்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு காட்டுக்குள்ளே வரும்போது தான் அந்த டைமில் பார்த்தா ஏதோ வானத்துலேருந்து ஒரு மாதிரி வயலட் கலரில் வெளிச்சமாக வந்திருக்கும். இவருக்கு ஒன்றுமே புரியாமல் ஒரு பக்கமாக மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது தான் வானத்தில் இருந்து பார்த்தா அந்த 2 மிஷின் வந்திருக்கும். அந்த மிஷின் கூட சேர்ந்து ஏதோ ஒரு டொக்குமோ பொம்மையோட உருவம் மாதிரி வயலட் கலரில் ஒரு 4-5 பேர் வர, இவர் பார்த்தா அது எல்லாத்தையுமே அங்கே மறைஞ்சு நின்று பார்த்துட்டு தானே இருந்திருப்பாரு. ஸோ ஒன்றுமே புரியாமல் இங்கே என்ன நடக்குது,
இவங்களாம் யாருன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் வந்துட்டு அந்த டொக்கோமோ பொம்மை உருவம்லாம் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு மிஷின்குள்ள போயிட்டு ஏதோ உருவம் மாதிரி சின்னதா வந்துட்டு மனுஷங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு உருவத்தை அங்க முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த மிஷின்குள்ள போயிட்டு அந்த உருவத்தையே பார்த்துட்டு இருக்க. அடுத்து பார்த்தா எல்லாருமே வந்துட்டு அப்படியே மனுஷங்களா மாதிரி வெளியே வர ஆரம்பிச்சிருப்பாங்க. இவர் அவ்வளவுதான் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி மிரண்டே போயிருந்திருப்பாரு. ஐயோ இங்க ஏதோ வித்தியாசமா நடக்குது, ஒருவேளை இந்த உலகம் எதுவும் அழிய போதான்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தவர் அடுத்து பார்த்தா அவங்க கண்ணெல்லாம் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியா அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்க அவர் என்னெல்லாம் பார்த்தாரோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பெயிண்டிங்கா வரைஞ்சு அந்த சர்வன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேருக்கும் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, இதை தான் நான் வந்து இன்னைக்கு காட்டுக்குள்ள பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது, நம்மளையும் தாண்டி பெருசா இன்னொரு ஒரு உலகம் இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு அதையெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல நம்ம இந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளியே வரணும். அதுக்கு நம்ம முதல்ல இங்க நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும். அதை கொண்டு வரதுக்கு நீங்களும் என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் ஏதோ புரியாத மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா. இவனுங்க 2 பேருக்கா எதுவுமே புரியல. இருந்தாலும் இவர் ஏதோ சொல்றாரு, சார் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம், அவ்வளவுதான்ற மாதிரி சொல்லிடுவோம். அப்போ அவ்வளவுதானே, நான் சொல்றதை மட்டும் நீ கேளுங்க, அதுவே போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேப்பர்ல பார்த்தா சீல் வச்சு ஏதோ கையெழுத்து மட்டும் வாங்கிக்கிறாரு. அதே சமயம் இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த நாட்டோட அரசரை காமிக்க அவரை பாக்குறதுக்காண்டி அவருடைய ஒய்ஃப் ராணி தான் அங்க வராங்க. வந்து பார்க்கும்போது அரசரை பார்த்தா ஜாலியா எதுவுமே கவலை இல்லாம படுத்துட்டு இருக்காரு. இவங்க பார்த்துட்டு, அரசரே என்ன நீங்க வெளியே தான் எங்கேயும் போலையே, அப்புறம் ஏன் இந்த உடையில இருக்கீங்க, இல்லை என்கிட்ட சொல்லாம நீங்க வேற எங்கேயும் வெளியே போறதா பிளான் வச்சிருக்கீங்களான்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு, அதனால தான் இந்த உடையிலேயே இப்படியே படுத்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்ல, சரி அப்போ நீங்க எந்த பிளானுமே வச்சிடலண்ணா, அட்லீஸ்ட் நீங்க ஏன் கூட வந்து நம்ம ரூம்லயாச்சும் இருக்கலாம்ல, ஏன் இங்கேயே இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் எதுக்கு, அங்கெல்லாம் வந்தா போர் அடிக்கும், நான் இங்கேயே இருந்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு இங்கேயே படுத்துட்டு இருக்காரு. ராணிக்கா வெறுப்பாகுது, இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்னடா பண்றதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கோவமாகி அரசரை தீட்டலான்னு சொல்லி போகும்போது அங்க பக்கத்துல நிக்கிற பனிப்பெண் பார்த்தா, ராணி ராணி வேண்டாம், அரசரோட அப்பா வேற அங்க வந்துட்டு இருக்காரு, இப்போ நீங்க இந்த அளவுக்கு கோவப்படுறத பார்த்தா அவர் அப்புறம் உங்களை தான் ஏதாச்சும் தப்பா நினைச்சுப்பாரு, ஸோ நீங்க எதுவும் பண்ண வேணான்ற மிஸ்ன்ற மாதிரி சொல்லிடுற. ராணிக்கா அது கேட்டோடனே கோவம் வந்துருது, ஏன்னா உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, மிஸ்ஸஸ் தானே கூப்பிடணும், இன்னும் என்ன இவன் மிஸ்ன்னு கூப்பிடுறான்னு சொல்லிட்டு, என்னடி கல்யாணம் ஆகியும் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அதை குத்தி காமிக்கிறதுக்காக நீ இப்படி சொல்றியான்ற மாதிரி கேட்க, பனிப்பெண்கா ஐயோ ராணி அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் தெரியாம சொல்லிட்டேன் மிஸ்ன்ற மாதிரி மறுபடியும் அதையே சொல்றா. அவ்வளவுதான், ராணி பயங்கரமா உச்சக்கட்ட கோவத்துக்கே போயிடுறாங்க. இருடி உனக்கு ஒரு ஸ்மாக்கை போடாதாண்டி நீ சரி வருவேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கத்தி எடுத்து இவங்க பாட்டுக்கு ஸ்மாக்கு போட்டு அந்த பனிப்பெண்ணையே போட்டு தள்ளுவாங்கன்னு பார்த்தா இவங்க வந்து முதல் ஆளா கீழே விழுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு கூட அரசர் வந்துட்டு கண்டுக்கவே இல்லை, அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஏதோ என்ஜாய் பண்ணி ஷோ பார்த்துட்டு இருக்க மாதிரி அவர் பாட்டுக்கு படுத்துக்கிட்டே இருக்காரு. ராணி வெறுத்தே போயிடுறாங்க, இவனை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வர நான் இப்படியே தான் இருக்கணும் போல ஒண்டி காட்டியான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட. அன்னைக்கு நைட்டே பார்த்தா அரசர் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ வந்துட்டு அவரை கடத்தி ஒரு காட்டு பக்கமாக கூட்டிட்டு வந்துடுறாங்க. கடத்தினது வேற யாரும் கிடையாது, அந்த ஒருத்தரை கொன்னாங்கல்ல அவருடைய பையனை கூட இப்போ சர்வன்ட் 2 பேர்லாம் காட்டியிருப்பாங்களே அவங்க தான் போல. ஏன்னா அவர் தான் வந்துட்டு அந்த மிஷினை பார்த்துருப்பார்ல, ஸோ அந்த மிஷினை வச்சு இவர் ஏதோ பிளான் பண்ணிட்டாரு போல. ஸோ அதனால இப்போ அரசரை கடத்தி கூட்டிட்டு வந்துட்டு அந்த ஆள், அதாவது அந்த இறந்து போனவரோட பையன் இருக்கான்ல, அவன் பார்த்தா அரசர் மாதிரியே உருவம் மாறிடுறான். அதை பார்த்த உடனே கூட இருக்க சர்வன்ஸ் 2 பேரும், சார் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அரசர் மாதிரியே மாறிட்டீங்க, அப்போ இதுக்கப்புறம் இந்த நாட்டை நீங்க நல்லா ஆட்சி புரியுவீங்கல்ல, நமக்குலாம் இந்த மாதிரி கஷ்டம் வராதுலன்ற மாதிரி சொல்லிடுற. ஆமா ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி அரசர் இப்படியே இருந்துட்டு நானும் அரசராகவே இருந்தா கண்டிப்பா அது பின்னாடி பிரச்சனை ஆயிரும்ல, ஸோ அரசரை வந்துட்டு ஏன் உருவத்துக்கு நம்ம மாற்றணுமே, அதுக்கான வேலையை பார்ப்போன்ற மாதிரி சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு உருவத்தை வந்து பெயிண்டிங்காக வரைஞ்சி தான் கொண்டு வந்திருப்பான் போல. ஸோ அதனால அரசரை வந்து இப்போ அந்த மிஷின்குள்ளே தள்ளி விட்டுட்டு அந்த பெயிண்டிங்கை அந்த சர்வெண்ட் காமிச்சிட்டு இருக்க. நடுவில் இப்போ அரசராக மாறினால அவன் என்ன பண்ணிடுறான், ஒரு கல்லை எடுத்து வச்சு காமிச்சிடுறான். அதை அரசரை பார்த்துறவும் அந்த மிஷின் ஜென்ரேட் ஆகிற டைமில் அரசர் பார்த்தா இப்போ கல்லாவே மாறிடுறாரு. இதை பார்த்ததுமே அந்த சர்வன்ஸ் 2 பேருக்கும் பயம் வந்துடுது. சார் நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, அரசர் ஒரு நாட்டோட அரசரை போய் இப்படி கல்லா மாற்றிட்டீங்களே, என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்க. பின்ன அவனெல்லாம் உயிரோட விட்டுட்டு நான் என்ன பண்ணுறது, அவன்லாம் என்னத்துக்கு கல்லாவே இருக்கட்டும், அதுதான் எனக்கும் நல்லதுன்ற மாதிரி சொல்ல சர்வன்ஸ் 2 பேருக்குமா பயமாயிருது. ஆனால் நீங்கள் இந்த பிளான் எங்ககிட்ட முன்னாடி சொல்லவே இல்லையே, இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணுவேன்றதை தானே சொன்னீங்க, இப்போ என்ன இப்படி மாற்றி பேசுறீங்கன்ற மாதிரி சொல்ல. அப்படி தாண்டா மாற்றி பேசுவேன், இப்போ அடுத்து உங்களுக்கும் வைக்கிற ஆப்புன்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்க சர்வன்ஸ் 2 பேருக்கும் பயம் வர ஆரம்பிச்சிருது. அந்த டைம்னு பார்த்து அரசரை வேற காணும்ல, ஸோ அப்புறம் எப்படி எல்லாருமே சும்மா இருப்பாங்க, அதனால அரசரை தேடிக்கிட்டு ஒரு கும்பல் வர இவனும், அதாவது அரசராக மாறி இருக்கான்ல, அவன் பார்த்துட்டு அந்த மக்களை கரெக்டாக அங்கே கூப்பிட்டு, இங்கே பாருங்க இவனுங்க 2 பேரும் தான் எனக்கு கடத்திட்டு வந்துட்டானுங்க, இவனுங்க உயிரோடு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இவனுங்களை இங்கேயே அடிச்சு சாகடிச்சிட்டு அங்கே ஏதோ பக்கத்தில் 2 மிஷின் கிடக்குதுல அதையும் தூக்கி அப்படியே ஆற்றுல போட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ அரசர் உருவத்தில் வேற இருக்கான்ல, ஸோ இவன் சொல்கிறது தானே மக்கள் எல்லாருமே கேட்பாங்க, அதனால யாருமே வந்துட்டு இல்லை இவன் அரசர் கிடையாது, இவன் வந்துட்டு ஒரு ஃப்ராடுன்னு சொன்னால் நம்பவும் மாட்டேங்கிறாங்க. அரசரை பார்த்தே நீ இப்படிலாம் மரியாதை இல்லாமல் பேசிட்டியான்னு சொல்லிட்டு இவனுங்க 2 சர்வன்ஸையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட மக்கள் எல்லாம். இவன் பாட்டுக்கு பரவாயில்ல நம்மளை அரசர்னு சொல்லி எல்லாருமே நம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு
போட்டு நேராக கிளம்பி இவன் பாட்டுக்கு அரண்மனைக்கே வந்துடுறான். அதுவும் இல்லாமல் அங்கே வந்து ராணியை பார்த்ததுமே இன்னைக்கு நான் உன் கூட தான் இருக்க போகிறேன், வா நீ சீக்கிரமான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போயிடுற. ராணிக்கா இது கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு, இவன் இப்படியெல்லாம் பேசுகிற ஆள் கிடையாதேன்ற மாதிரி அவங்களே கன்ஃபியூஸ் ஆக கூட நிற்கிற பணிப்பெண்ணும் அதே தான் கேட்குறாங்க. ராணி அரசர்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது, என்னது இது உண்மையான்ற மாதிரி கேட்கும்போது உண்மையோ பொய்யோ அவனே இப்போ தான் கூப்பிட்டுருக்கான், வீடு நான் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ராணியை பார்த்தா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறத்துல இருந்து இவன் நாட்டை மாற்றுவான்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. இவன் பாட்டுக்கு அரசராக மாறிட்டேன்ற தைரியத்தில் ஒரே கூடி பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூத்தும் கும்மாலமாக இருக்கான். அந்த டைமில் தான் ஒரு நாள் பார்த்தா நல்லா குடிச்சிட்டு பல்லக்கில் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பல்லக்கு பார்த்தா ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்குது. என்னடா அரசர்கிட்ட சொல்லாமலே பல்லக்கு நிற்குதுன்ட்டு வெளியே வந்து எட்டி பார்த்தா அந்த பல்லக்கு தூக்கிட்டு வந்த 4 பேர் வந்துட்டு இவனுடைய ஆளுங்களே கிடையாது. வானத்துல இருந்து அந்த மிஷின்ஸ் வரும்போது அது கூட சேர்ந்து நிறைய உருவங்கள் வந்துச்சுல வயலட் கலர்ல, அவங்கலாம் கூட வந்து மனுஷங்களா மாறி இருப்பாங்களே, ஸோ அவங்க தான் போல. ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே பார்த்தா ஏலியன்ஸ் தான். ஸோ அதனால அவங்க எல்லாருமே இப்போ இவனை தனியாக ஒரு பக்கம் கூட்டிட்டு வந்துட்டு நீ யாருன்றது எங்களுக்கு தெரியும், நீ அரசர் இல்லைன்றதும் எங்களுக்கு தெரியும், அதான் அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, எங்களுக்கு தேவை நீ யூஸ் பண்ண அந்த மிஷின், அதை என்ன பண்ண அது மட்டும் எங்ககிட்ட திருப்பி கொடுத்துருன்ற மாதிரி கேட்கும்போது நான் ஏன் அதை உங்ககிட்ட கொடுக்கணும், நீங்களாம் யாருன்றதும் எனக்கு தெரியும்டா, நீங்களாம் மனுஷங்களே கிடையாது தானே, அந்த மிஷின்லாம் இப்போ என்கிட்ட இல்லை, அதை நான் அப்போவே ஆற்றுல தூக்கி போட சொல்லி உத்தரவு கொடுத்துட்டேன்ற மாதிரி சொல்லவும் அதை கேட்டதுமே இவங்க 4 பேருக்கும் பார்த்தா செம்ம கடுப்பாகுது, யாரை கேட்டு இவன் இப்பெல்லாம் பண்ணான்ற மாதிரி. ஆனால் இவங்களுடைய கொள்கையே வந்துட்டு மனுஷங்க யாரையுமே வந்துட்டு நம்ம எந்த வகையிலையும் துன்புறுத்தக்கூடாது, அட்டாக் பண்ணிடவே கூடாதுன்றது தான் போல. ஸோ அதனால அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ என்ன அந்த மிஷினை ஆற்றுக்குள்ளே தூக்கி போட்டு அவ்வளோதானே, எங்களால் அந்த மிஷினை ஈஸியாகவே கண்டுபிடிச்சி எடுத்துக்க முடியும், நாங்களே பார்த்துக்கிறோண்டான்ற மாதிரி சொல்லிட்டு இவனை அங்கேயே விட்டுட்டு இவங்க 4 பேருக்கு பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட. இது பார்த்தா இந்த அரசர் உருவத்தில் இருக்கான்ல ஃப்ராடு, அவனுக்கு வந்துட்டு இன்னும் கோவம் வர ஆரம்பிச்சிருது. என்னடா நீங்கள் பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஏதேதோ கேட்டுட்டு இப்போ அப்படியே என்ன டம்மி பீஸ்ன்னு நினச்சி விட்டுட்டு போகிறீங்களா, உங்களை விட்டாதானடா போவீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு அம்பை எடுத்து கரெக்டாக அந்த 4 பேரில் ஒருத்தனை பார்த்து குறியா இருக்க. அவனுக்கு பார்த்தா ஒன்றுமே ஆகலை, ஏன்னா அவனுக்கு தான் மனுஷனே கிடையாது ஏலியன்ஸில், ஸோ எதுவுமே ஆகலை. ஏதோ எறும்பு காய்ச்ச மாதிரி இன்னொருத்தன் வந்துட்டு அந்த அம்பை பிடுங்கி போட 4 பேரும் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவனுக்கா செம்ம கடுப்பாகுது. ஸோ இது எல்லாத்தையுமே தான் இப்போ பார்த்தா இந்த 4 ஏலியன்ஸ் இருக்காங்க இல்லையா, காருக்குள்ளே உட்காந்து அவங்க நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சிக்கன் நெகட் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே வந்துட்டு ஏலியன்ஸ் தான். அவங்க இங்கே வாழ்கிறதுக்காக தான் இந்த கடையை ஆரம்பித்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க போல். ஏன்னா அவங்க வந்த அந்த மிஷின் வந்து தொலைஞ்சு போச்சு. ஸோ அந்த மிஷினை இவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இத்தனை வருஷமாக இவங்க வந்துட்டு இந்த பூமியில் வாழ்ந்திருக்காங்க. அதனால அதையெல்லாம் இவங்க நினச்சி பார்த்துக்கிட்டு இப்போ அந்த மிஷினை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், அதை எவன் எடுத்துகிட்டு போயிருப்பான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த பக்கமாக பார்த்தா ஏதோ வானத்துலேருந்து ஒரு மின்னல் வர மாதிரி இருக்குது. அந்த மின்னல் வெளிச்சத்தில் அவங்களுக்கு வந்துட்டு தூரத்தில் ஒரு வேர் ஹவுஸ் தெரியுது. அது வேறு எந்த வேர் ஹவுஸும் இல்லை, இந்த சயின்டிஸ்ட் வந்து அதுக்குள்ளே தான் அந்த மிஷினை வச்சு ஆக்சுவலாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த வேர் ஹவுஸில் அந்த மின்னலோட வெளிச்சம் பட்டதுமே ஏதோ இவங்களுக்கு மட்டும் ஒரு ஒளி மாதிரி தெரிய ஆரம்பிக்க அது சென்ஸ் ஆனதுமே இவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம தேடி வந்த மிஷின் வந்து இந்த வேர் ஹவுஸ்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அங்கே போவோன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிக்க அந்த வேர் ஹவுஸ்குள்ளே பார்த்தா இந்த சயின்டிஸ்ட் வந்துட்டு இன்னும் ரிசர்ச்சே பண்ணாமல் அவன் பாட்டுக்கு நின்று வெறிக்க அந்த மிஷினையே பார்த்துட்டு இருக்கான். கூட வேற ஏதோ நாய்க்குட்டி ரோபோட் மாதிரி பண்ணி வச்சிருக்கானா, அதையும் இதையும் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்க இந்த தேமன் இருக்கான் இல்லையா, அவன் வரான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ரிசர்ச்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு இப்படி நின்று அந்த மிஷினை மட்டுமே பார்த்துட்டு இருப்ப, இப்போ வரைக்கும் நீ என்னதான்டா கண்டுபிடிச்சேன்ற மாதிரி கேட்கும்போது, ஏண்டா நீ எல்லாம் என்கிட்ட வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துட்டல, நீ என்னை கொலை பண்ணணும் தானே ட்ரை பண்ண, ஸோ இதுக்கப்புறமா உன்னை விட்டு வைக்கிறதுல கரெக்டே கிடையாது, உன்னை முதல்ல முடிக்கிறேன்டான்ற மாதிரி சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கொஞ்சம் வெறித்தனமாக மாறி அந்த அவர் வச்சிருந்தார்ல நாய், அதை விட்டு தேமனை கடிக்க வச்சுற. அது கடிச்சதுமே அவனுக்கு பார்த்தா உடம்பு எல்லாமே ஏதோ ஷாக் அடிக்கிற மாதிரி ஆக ஆரம்பிச்சிருது. பயங்கரமாக வழியில கத்துறான் துடிக்கிறான். ஆனாலும் இவர் பார்த்துட்டு எதுவுமே பண்ணலை, அப்படியே அமைதியாகவே நின்றுட்டு இருக்க. இவர்கிட்ட இந்த மாதிரி நாய் ஆயுதம் இருந்தால் இவன்கிட்ட தான் தண்டர்ன்னு சொல்லிட்டு புதுசாக இன்னொரு ஆயுதம் இருக்கே. ஸோ அதை கரெக்டாக இவன் கூப்பிட்றவும் அந்த தண்டர் இங்கே வந்து இந்த சயின்டிஸ்ட்டை பார்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படியே மாறி இவங்க 2 பேரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்க அந்த டைமில் ஹீரோவும் ஹீரோயினோட அப்பாவும் பார்த்தா இவனுங்க இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக ஏதாச்சும் பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு உஷாராக நிறைய சேஃப்டி மிஷின்ஸ் எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க. தலையில் கேப்பு கிடைக்கிற ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்க. அதை பார்த்ததுமே 2 பேரும் வந்துட்டு இப்போ தான் நார்மல் ஆகுறாங்க. இங்கே பாருங்க, பேச்சா இருக்கட்டும், எதுவும் பண்ண வேணான்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆளாளுக்கு ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. எந்த பக்கம் இருந்து ஏன் அட்டாக் பண்ணுவானே தெரியாமல் சயின்டிஸ்ட்டும் அதை பார்த்துட்டு இவனுங்க ஏதாச்சும் பண்ணுற போகிறானுங்கன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ரிசர்ச் பண்ணிட்டு நானாக வந்து உங்ககிட்ட பேசுகிறேன்னு தானே சொன்னேன், அதுக்குள்ளே நீங்கள் எதுக்கு இப்படி எஸ்கேப் ஆகி வந்திருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அமைதியாக இருங்கன்ற மாதிரி சொல்ல, என்னடா அமைதியாக இருக்கணும், பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தானே எங்களை அங்கே கட்டி போட்டு வச்சுட்டு நீ பாட்டுக்கு என் பொண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சு ஏதோ ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம்லாம் என்னால் அமைதியாக இருக்க முடியாது, இனிமேல் பேச்சே கிடையாதுடா, டேரெக்டாக வீச்சு தாண்டான்ற மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க. அந்த டைமில் பார்த்து பாட்டுன்னு கதவை வச்சுக்கிட்டு இந்த 4 ஏலியன்ஸும் உள்ளே வர, இவனுங்க என்னடா புதுசாக என்ட்ரி கொடுக்குறானுங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 4 பேரும் ஒன்றும் புரியாமல் அவங்க 4 பேரும் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க. இதோட இந்த ட்ராமாவோட 7th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.